இருபது நிமிஷத்துக்கு ஒரு 10 கிலோ சிப்ஸ் ரிலீஃப் ஆயிட்டே இருக்கு. ஒரு டன்னு காய்க்கு 330 கிலோ சிப்ஸ் கிடைக்குங்க. ஒரு நாளைக்கு 1.5 டன் காய் நாங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நகரத்துல இருந்து காய் வரும், அதை வந்து நாங்க ஆளுங்களை வச்சு உரிச்சு மிஷின் இருக்கு, மிஷின்ல வச்சு ஓட்டிக்குவோம். ஒரு 10 கிலோ காய் வெட்டுவோம், 3 கிலோ சிப்ஸ் கிடைக்குங்க. கோகனட் ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்றோம். கோகனட்டுங்கும் போது சின்ன பசங்க இருந்து எல்லாமே பெரியவங்க வரைக்கும் எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. அதனால நாங்க கோகனட் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். நமக்கு ஒரு 700 கிலோ ரெகுலரா வேணும் அப்படின்னா அதுக்கு உண்டான தகுந்த மாதிரி இந்த அடுப்பு இருக்கும். நமக்கு கடைக்கு முன்னாடி வேணும், சின்னதா வேணும்னா சின்னதா வச்சுக்கலாம். நமக்கு ஒரு நாளைக்கு 800 கிலோ 900 கிலோ வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இன்ச்சில் நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து அடுப்பு எரிக்கிறதுக்கோசரம் பாக்கெட் யூஸ் பண்றோம். கூழ் வந்து பக்கத்துல இருக்கிறதுனால போக அதிகமா இன்ஸ்பெக்ஷன் ஆகக்கூடாதுங்கிறதுக்கோசரம் அளவா இதை வந்துட்டு பாக்கெட் தான் யூஸ் பண்றோம். மத்த எதுவுமே யூஸ் பண்றது இல்ல. சின்ன வயசுல இருந்து அப்படியே பழகிட்டு வந்தது தானே. 20-30 வருஷமா இந்த தொழில் ரன் ஆகிட்டே இருக்கு. கேரளா, தமிழ்நாடுன்னு எல்லா பக்கமும் இருக்கு. நம்ம கோயம்புத்தூர்ல வச்சிருந்து அது ரன்னு கோயம்புத்தூர்ல நீங்க கொண்டாந்து வச்சிருக்கோம். அது இல்லாம ஒரு 5 இயர்ஸா இது நல்லா ரன் ஆயிட்டு இருக்குங்க. ஆனா நம்ம பேர் 3 சிப்ஸுங்க. தந்தியூர் டு அத்தானி மெயின் ரோட்லயே இருக்கு.